தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025ஓட நான்காவது போட்டி சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நிறைய வகையில் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பு. லீடர் போர்டு இந்த சீரியஸுக்கு இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரெகுலராக கிவ் அவேஸும் கொடுக்குறாங்க, அதையும் பயன்படுத்திங்க. X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. எஸ்என்ஆர் காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. June 8 3:15 PM டே மேட்ச் மைண்ட் பண்ணிக்கிங்க. பேட்ஃபஸ்ட் பண்ணலாம், பட் சேசிங் இந்த பர்டிகுலர் ரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பேட்ஃபஸ்ட் பண்ணும்போது 7 முறை தான், 17 முறை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. 153 பேட்ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட்ஃபஸ்ட்டில் 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் தான் ஆவரேஜாக. என்ஆர்கே அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 150க்கு பிலோவா 11 டைம்ஸ், மிடில் ஸ்கோர் 9 டைம்ஸ், 190 அபோவா 4 டைம்ஸ் இருந்திருக்கு. அண்ட் சேலம் ஸ்பார்டன் விளையாண்ட 5 போட்டிலையுமே தோற்றுருக்காங்க. அவ்வளோ கிரேட் டீம் கிடையாது, பட் இந்த சீசனில் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் 4 போட்டியில் 2ல் தோல்வி, 1ல் வின்னு, 1 நோ ரிசல்ட்டு. அண்ட் 149 பேட்ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட்ஃபஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க முழுமையாகவே அப்படின்னு தெரியுது. பேட்ஃபஸ்ட் பண்ணும்போது நிறைய விக்கெட்ஸையும் விட்டுருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஸ்கோர்ஸை பாருங்கள். இந்த சீசனில் முதல் 3 போட்டி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் தான் நடந்திருக்கு. சேஸ் மட்டுமே ஜெயிச்சிருக்கு, அதனால் சேஸ் பண்ணால் ஆச்சரியப்படுறதுல. பட் டேவை மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே பேட் ஃபஸ்ட்டு பண்ணலாம். யூசர் ட்ராக் எதுவும் கொடுத்தா இன்னுமே பெட்டரான ஒரு விஷயம் பேட் ஃபஸ்ட் பண்ணுறதுக்கு. எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரி நிசாந்த் கேப்டனு வித் ஆர் கவின் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. நிதிஷ் ராஜகோபால் சூப்பர் ஹிட்டிங் எபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடக்கூடிய பிளேயர். ராஜேந்திரன் விவேக் ஹார்ட் ஹிட்டிங் ப்ளஸ் ரைட் ஆம் மீடியம் பவுலிங் இருக்குது. பூபதி குமார் டீசெண்டான பேட்டை, கொஞ்சம் வேகமாகவும் அடிக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஹரிஷ் குமார் தமிழ்நாட்டோட பொலாடுன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஹார்டு ஹிட்டிங், அதே நேரத்தில் ஃபீல்டிங்கில் லாங் அண்ட் லாங் ஆஃபில் நிற்பார், செம்மையாக பண்ணுவார், அதை பார்த்துருக்கோம். அண்ட் முகமது டீசெண்டான பேட்டிங் எபிலிட்டி, அதே நேரத்தில் பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங் பவுலில் நியூ பால் எண்ட் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டு. சன்னி சந்து நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அதே நேரத்தில் எண்டோர்லேயும் வீசுவார். மோஸ்ட்லி மிடில் முடிச்சா ஆச்சரியப்படுறதுக்குள்ள பொய்யாமொழி பேக்கெண்டில் இருக்கிறதுனால சன்னி சந்துவை மிடில் முடிப்பாங்க. பட் பேட்டிங்கில் நல்லா பவர்ஃபுல் ஹிட்டராக பார்த்துருக்கோம். அஜித் ராம் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு, ராகுல் ஷா இன்னொரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு, 2 லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு. இன்றைக்கி பேஸில் எடுத்துகிட்டு வரலாம் டே மேட்ச் அண்டு நைட் மேட்சஸில் 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா ஹரி நிசாந்தும் பவுல் பண்ண விரும்புவார், ஆஃப் பிரேக் பவுலிங் அவரால் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால ஒரு கேப்டனால சில நேரங்கள் எடுத்து பண்ணுவார். கார்த்திக் மணிகண்டன் லெக் பிரேக்கு டீசெண்டான பவுலிங் கொடுக்க முடியும். பொய்யாமொழி வேரியேஷனில் கலக்குவார். பொய் பவுலிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் ஸ்லோ பால் நிறைய வெரைட்டி கொடுப்பாரு, அதில் விக்கெட்ஸ் நிறைய எடுக்கக்கூடிய இடத்துல பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நேற்றைய போட்டியில் உதயகுமாரோட பிரதரு அவர் பவுல் பண்ணதையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 2 பேருமே சிமிலர் ஆக்ஷனில் பவுல் பண்ணுவாங்க. ராகுல் ஷா லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பவுலர். இம்பேக்ட் சப் பேஸில் யோசிப்பாங்க. இந்த டீமுக்கு தேவ் ராகுலுக்கான வாய்ப்பு இருக்குமா? யஷ் அபிஷேக் போன சீசனில் ஒரு மேட்சுக்கு கேப்டனாக கூட இருந்தார். ஸோ அந்த மாதிரி இடத்துல சிஜித் சந்திரன் கேப்டன், ரெகுலர் கேப்டன், ஒரு மேட்ச்சில் அவருக்கு இன்ஜுரினால எஸ் அபிஷேக் கேப்டனா. ஸோ அதனால் அவரை மேலே எதுவும் ஓப்பன் பண்ண வைப்பாங்களா அந்த கேள்வி இருக்குது. பட் நிதிஷ் ராஜகோபால் குவாலிட்டி பிளேயர். ராஜேந்திரன் விவேக், பூபதி குமார் தமிழ்நாடுக்கு தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்கார். ஸோ வைஷ்ணவ் பூபதி குமார் ஒரு பேர். ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது எஸ் அபிஷேக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் ஒரு பவுலரை ஆஃப் பண்ணிட்டு கூட எஸ் அபிஷேக்கை எங்கேயாவது இன்க்ளூட் பண்ணலாம். எஸ் அபிஷேக் ஓப்பன் பண்ணுவார், அது நம்ம பார்த்துருக்கோம் டாப் ஆடல். அதே நேரத்தில் சில நேரங்கள் அந்த ஃபினிஷிங் ரோலில் பயன்படுத்துவாங்க. அப்படி எது யோசிச்சா ஃபினிஷிங் ரோலில் அபிஷேக்கை யோசிக்கலாம். நம்ம முகமது, சன்னி சந்து, ஹரிஷ்குமார், பூபதி குமார் இவங்க எல்லாமே ஹார்ட் ஹிட்டர்ஸு. அவங்கள ஃபினிஷிங்கை வச்சுக்கிட்டு தான் போகணும்னு நினைப்பாங்க. அபிஷேக்கு வாய்ப்பு குறைவோன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பார்த்துப்போம் ஆன் டைமில். ஈஸ்வருக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்குமா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு யோசிக்கிறாங்களா பார்க்கணும். கௌரி சங்கர், சுதன் காண்டிபன் இவங்கெல்லாம் இருக்காங்க, பார்க்கலாம் ஆன் டைமில். ஏன்னா பேட்டிங் ஆர்டரில் ஓரளவுக்கு இந்த இதை பார்த்துக்குங்க. ஆன் டைமில் கொடுக்குற பேட்டிங் ஆர்டர் கிளாரிட்டி சரியாக இல்லை. இதுக்கு முன்னாடி சீசனில் இருந்ததை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கலாம். அப்படி யோசிச்சு தான் இந்த பேட்டிங் ஆர்டர் இருக்குது. மதுரை பேந்தர்ஸு என்எஸ் சத்ருவேத் பாசிபிளாக ஓப்பன் பண்ணுவா, இல்லை ஏஜ் இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு ஏதாவது மாற்றுறாங்களா? இந்த டீம் அவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ண வைக்கல. சொல்லப்போனால் இந்த சீசனில் கொஞ்சம் வீக்கான டீம் மதுரை பேந்தர்ஸ். முதல் சீசனில் ஒரு போட்டி கூட ஜெயிக்கல, 2வது சீசன்லேயே ஒரு போட்டி கூட ஜெயிக்கல மதுரை பேந்தர்ஸ். ஒரு முறை சாம்பியன் ஆனால் கூட இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த சீசனில் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறேன். பவுலிங் சைடு ஓரளவுக்கு ஓகே, ஏன்னா பி விக்னேஷ் இருக்கார், ரீசெண்டாக கலக்கினதை பார்த்தோம் ஐபிஎல்லே.
அதே மாதிரி குர்ஜப்னீத்தும் இருக்கிறார், அவருமே ஐபிஎல்ல இருந்த பிளேயரு. சரவணன், கார்த்திக் மெய்யப்பன் யுஏஇ பிளேயர், அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்குறோம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஒரு நேஷனுக்கு வந்துட்டு விளையாண்டுட்டு திருப்பி இந்த மாதிரி இன்டீரியர் மேட்சுக்குள்ளே வரது அப்படின்னு பார்க்குறோம். எனிவே ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டராக இங்கே யோசிக்கலாம். ஒரு பவுலர் தான், பட் டீசென்ட் ஆல்ரவுண்டராக யோசிக்கலாம். முருகன் அஸ்வின் தான் லீட் பண்ணுறாரு. பவுலிங் பேஸில் நான் பெருசாக மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அண்டு பேட்டிங்கில் ஹிட்டிங் பேஸில் அத்திகுர் ரஹ்மான், சரத்குமார் அண்டு ராம் அரவிந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது முருகன் அஸ்வின் ஒரு 6th 7th பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த டெய்ல் லாங்காக இருக்குன்னு நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லேயும் பார்க்கும்போது மேபி யாராவது பெட்டராக இருக்கலாம். நமக்கு வந்து நிறைய பேர்த்த கிளாரிட்டியோட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ராஜலிங்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரில. அஜய் சேட்டன் அவர் கூட வந்து ஓப்பனிங்கில் டீசெண்டாக விளையாண்டுருக்கார். போன சீசன்லேயே ஒரு போட்டியில் விளையாண்டார். ஸோ அவருக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்குமா, இப்போ எதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. மேபி இந்த மாதிரி டீம்ஸ் சில நேரங்களில் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த டிசிப்ளினாக விளையாடுற ஒரு விஷயம் வந்து சக்ஸஸை கொடுக்கலாம். அதர்வைஸ் அந்தளவுக்கு கிரேட் டீமாக ஃபீல் பண்ண வைக்கல. பாலச்சந்தர், அனிருத், சீதாராம் வந்து டீசெண்டான எபிலிட்டி அண்டு சில நேரங்களில் ஆந்திர பிரதேஷ்க்கு விளையாண்டுருக்காரு. நிறைய பக்கம் போய் விளையாடக்கூடிய எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. அண்ட் ஹிட்டிங் பேஸில் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ரொம்ப இன்னிங்ஸை பெருசாக பில்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து அனிருத்தா சீதாராமுக்கு பெருசாக பார்க்கலாம். அது சதுர்வேதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, முன்னாடி லீடராகவும் இருந்திருக்காரு. ஷியாம் சுந்தர் பாசிபிளாக இந்த இடத்துல யோசிக்கணும், இல்லை அஜய் சேட்டன் வராரா அப்படின்னு யோசிக்கணும். ஷியாம் சுந்தர் அந்தளவுக்கு கிரேட்டாலாம் இல்லை, பர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். ராம் அரவிந்த் பாசிபிளாக விக்கெட் கீப்பர் முழு நேரமாக நிறைய பார்க்கல, பட் விக்கெட் கீப்பராக இவர் தான் எடுத்துகிட்டு இல்லை அஜய் சேட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு அஜய் சேட்டன் முழு நேரம் விக்கெட் கீப்பர் அப்படி யோசிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ ஷியாம் சுந்தர் வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஆம் மீடியம் அப்படின்னா கூட பவுலிங் பேஸில் நிறைய பார்க்கல. அத்திகுர் ரஹ்மான் கண்டிப்பாக ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா இருக்குது. இந்த டீமுக்கு மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி, அதே நேரத்தில் ஹிட்டிங்னு யோசிச்சா டெஃபினட்டாக யோசிக்கலாம். சரத்குமார் போன சீசனில் பயங்கர கலக்கலாக ஹிட் பண்ணார், மிடில் பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த ஹிட்டிங் ஹேண்ட் பவர் நல்லா இருக்கும், அந்த பேஸில் யோசிக்கலாம். அஸ்வினும் ஓரளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி வச்சுருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்த டீமு ஓகேவா பார்க்கலாம். ரெண்டு டீம் பார்க்கும்போது ஆப்வியஸாக சேலம் ஸ்பார்டன்ஸ் நல்லா இருக்காங்க. ஹரிநிசாந்த் எக்ஸ்பீரியன்ஸு, கவின், நிதிஷ் ராஜ்குமார், விவேக். ஸோ ஓவராலாக ஒரு சூப்பர் டீம்னே கண்டிப்பாக சேலம் ஸ்பார்டன் தான் சொல்லிடலாம். எஸ்என்பி பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. அதில் சேலம் ஸ்பார்டன் ஸ்ட்ரைட்டாகவே வின் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். நியூ பாலை சன்னி சந்தை எடுத்துப்பார், கூட முகமது மோஸ்ட்லி. அண்ட் சில நேரங்கள் ராகில் ஷா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் டே பேஸில் யோசிக்கலாம். அஜித் ராம் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் என்ன பவர் பிளேயில் கூட வரலாம். கார்த்திக் மணிகண்டன் லெக் பிரேக் அதனால் மோஸ்ட்லி 6 ஓவருக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஹரிஷ்குமாருக்கு ஓவர் கொடுப்பாங்களா கேள்வி. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட முக்கிலீஷ் பவுல் பண்ணாரா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸாக உள்ளே இறக்கி விட்டாங்க. அதுக்கு பவுலிங் கொடுத்து 3 விக்கெட் வரை எடுத்துட்டாரு. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். ஹரிஷ்குமார் எண்டு ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துருக்கோம். போன சீசனில் ரொம்பவே சூப்பராக போட்டார், பட் சில நேரங்களில் ஓவர் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஓவர் கொடுப்பாங்க. ஒரு பாயிண்டில் ஒரு சில டீம்ஸில் கேப்டன் ரேஞ்சுக்கு கூட யோசிச்சு ஆக வேண்டியது இருக்குது. அண்டு சீக்கிரம் மதுரை பேந்தர்ஸ் நியூ பாலை குர்ஜப்னீத்தில் கொடுப்பாங்க. டெஃபினட்டாக ஒரு சைடு ஸ்விங், இன்னொரு பக்கம் தாமரை கண்ணன் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி. நிறைய நேரங்களில் இம்பாக்ட்ஸ் அப் அப்படின்ற பேஸ்லேயே பார்ப்போம். நல்ல பவுலர் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரவணன் நல்லா பவுல் பண்ணி பார்த்தோம். பேட்டிங்லேயும் கொஞ்சம் எபிலிட்டி இருக்குது, கொஞ்சம் மேலே கூட வரலாம். அஸ்வினுக்கு அடுத்து கார்த்திக் முன்னாடி கூட யோசிக்கலாம். பி விக்னேஷ் தெரியும், இப்போ ரீசெண்டாக நல்லா பவுலிங், அது மிடில் பேஸில் வீசுவார். மோஸ்ட்லி சில நேரங்களில் பவர் பிளேலேயே கூட வீசலாம். முருகன் அஸ்வின் மிடில் பேஸில் டேரக்டர் பேஸில் வீசுவார். கூகுளி இந்த எபிலிட்டி இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு நிறைய பவுலர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஷியாம் சுந்தர் பவுல் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிட்டாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு இங்கே இருக்க பேக்கெண்டில் இருக்க 6 மெம்பர்ஸ் பவுலிங் ஆப்ஷனில் யோசிக்கிறோம். ஸோ பவுலிங் பேஸில் ராகில் ஷா, பொய்யாமொழி, கார்த்திக் மணிகண்டன், அஜித் ராம், சன்னி சந்து, முகமது, ஹரிஷ்குமார், விவேக் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்க, பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது பொய்யாமொழி மோஸ்ட்லி இந்த வேரியேஷன், இந்த டே மேட்ச் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும்போது ஓவர் அதிகமாக வீச வாய்ப்பு இருக்குது. முகமதுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சன்னி சந்துக்கு இந்த ஏர்லி பேஸில் வீசுகிற மாதிரி லேட்டராக கொஞ்சம் ஓவர் குறைவாக கூட கொடுக்கலாம். அங்கே டே மேட்ச் அப்படின்னாலும் அஜித் ராமுக்கு கொஞ்சம் ஓவர் அதிகமாக இருக்கும், கார்த்திக் மணிகண்டனுக்கு அதிகமான ஓவர் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால மேபி கார்த்திக் மணிகண்டனுக்கான ஓவர் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்டு ஸ்லாகில் பொய்யாமொழி அண்டு முகமது இவங்க வீசுவாங்க. ஸோ இதே இந்த சைடுன்னு பார்க்கும்போது விக்னேஷ் பவுல் பண்ணுவார், குர்ஜப்னீத் பவுல் பண்ணுவார், தாமரை கண்ணன், சரவணன், கார்த்திக் மெய்யப்பன், முருகன் அஸ்வின் மோஸ்ட்லி இவங்களோட ஸ்டாப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷியாம் சுந்தருக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது குர்ஜப்னீத், பி விக்னேஷ் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்கிறதுனால சரவணன் அண்ட் கார்த்திக் மெய்யப்பன், அதுக்கப்புறம்
தாமரைக்கண்ணன் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த 6 பவுலர்ஸ் 1-2 பவுலர் அடி வாங்குற பட்சத்தில் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கும். அண்ட் சரவணனுக்கு வேணால் அந்த இடத்துல ஓவர் குறைவாக இருக்கலாம். ஆனால் சரவணன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் அங்கே ஃபேக்ட்ரு. சரவணனுக்கு வேணால் கொஞ்சம் ஓவர் குறையலாம், மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஃபைன். இங்கே ஸ்லாக்லன்னு யோசிக்கும்போது குர்ஜப்னீத் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் தாமரைக்கண்ணன். எக்ஸ்ட்ரா பேசருக்கு எதுவும் போகிறாங்களா எஸ்எம்பி அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா பேசுகிறங்கிற ஆங்கிள்லையும் யோசிக்க முடியல. கொஞ்சம் ஸ்மாரான டீமாக பிக் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஹெட்டுகன் பார்க்கும்போது மதுரை பேந்தர்ஸ் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. சாலம் ஸ்பாட்டன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாலாம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வின்னிங் பேஸில் கடந்த 5 போட்டியில் மோசமான தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. 5 போட்டியிலுமே தோற்றுருக்காங்க. எஸ்எம்பி 5 போட்டியில் 1 போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 டீமுமே கொஞ்சம் வீக்கர் டீம் தான். அதில் எஸ்எஸ் மோசமாக இருந்திருக்காங்க. பட் இந்த வருஷம் எஸ்எஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அண்ட் இங்கே எஸ்எம்பி அந்தளவுக்கு கிரேட் டீமாக எடுக்கலை அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். லாஸ்ட்டு சில மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக மதுரை பேந்தர்ஸ் வின்னிங் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சாலம் ஸ்பாட்டனோட வின்னிங் அதிகமாக இருக்கும். டாப் 14 மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. பிக் பேஸில் ஆன் டைமில் எந்த மாதிரி 11 கொடுக்குறாங்க அதையுமே பார்த்து யோசிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் பேட்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி யோசிக்க வேண்டியது இருக்குது. பிக்கில் ரொம்பவே நல்ல பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணாமல் இருக்காங்க. சத்ருவே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரியும். நிதிஷ் ராஜகோபால் சூப்பரான ஹிட்டிங் அபிலிட்டி, டாப் ஆர்டரில் பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார், அந்த மாதிரி குவாலிட்டி வச்சுருக்காரு. பூபதி குமார், வைஷ்ணவ் பூபதி குமார் ரீசெண்டாக தமிழ்நாடு தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அவரையுமே எடுக்காமல் இருக்காங்க. அத்திக்கூர் ரஹ்மான் ஹிட்டிங் பேஸில் மிடில் இருக்கிற பிளேயர். கண்டிப்பாக இந்த டீமுக்கு அவ்வளோ பிளேயர்ஸ் இல்லாதனால அத்திக்கூர் படனாக இருக்கலாம். ஹரிஸ்குமார் சூப்பரான ஆல்ரவுண்டர், கேச்சிங் பொசிஷன் அடிஷ்னலாக பார்க்கணும். சரத்குமாரோட பேட்டிங் ஹிட்டிங்கில் பயங்கரமாக இருந்து பார்த்தோம். போன சீசனில் திண்டுக்கல் டிராகன்ஸுக்காக மிடில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். சன்னி சந்து சூப்பரான ஸ்விங் எபிலிட்டி நியூ பாலில். மேபி இன்றைக்கி டேயில் பெருசாக சைன் பண்ணாமல் இருக்கலாம். பட் பவுலிங் பேஸில் நிறைய பயன்படுத்துவாங்க. கார்த்திக் மையப்பன் தெரியும், யுஏக்காகவே விளையாண்டுருக்காரு. அந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது இந்த கிரிக்கெட் நல்லாவே விளையாட முடியும். கார்த்திக் மணிகண்டன் இங்கே கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுத்துருக்காரு. பொய்யாமலி பேக்கெண்டில் பயங்கர ஃபினிஷிங்கில் இருந்திருக்கார் பவுலிங் பேஸில். ராகில் ஷா எக்ஸ்பீரியன்ஸில் பயங்கரம், விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரம். பட் இன்றைக்கி இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. புத்தூர் விக்னேஷ் தெரியும் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணார் அப்படின்ட்டு. ஹரி நிசாந்த், விவேக் அண்ட் முகமது நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸஸ்ஸு இன்னிங்ஸுக்கோட கொண்டு போக முடியும். முகமது பவுலிங்கில் பேக்கெண்டில் இருப்பார். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார். கவின், நிதிஷ் ராஜகோபால், முருகனேஸ்வினா கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஒரு டைம் மேட்ச் அப்படின்றனால முருகனேஸ்வினோட டீம் வீக்காக இருக்கனால முருகனேஸ்வினை பொறுத்தவரைக்கும் பேட்டிங்கில் நல்ல எபிலிட்டி கொடுக்க முடியும். ஒரு 30+2 விக்கெட்டுன்னு எடுத்தாவே நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடச்சி ரொம்ப ஹெவியாகவே கிடைக்கும். ஸோ கவின் விக்கெட் கீப்பர் கொஞ்சம் ஸ்டாப் ஆடலே ஃபினிஷ் பண்ணணும்னு ஸ்டெபிலிட்டி கொடுத்து கூட விளையாடலாம். நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. அண்ட் விக்கெட் கீப்பர் பாயிண்ட்டும் கிடைக்கும். நிதிஷ் ராஜகோபால் இன்னிங்ஸ் பில்டர். கவின், ராமரவிந்த் 2 பேரையும் பிக் பண்ணலாம். ராமரவிந்த் விக்கெட் கீப்பராக டீசெண்டாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பேட்டிங் பேஸில் ஹரி நிசாந்த், அபிஷேக் இருப்பாரா ஒரு கேள்வி இருக்குது, பார்த்துப்போம். அண்டு ஷாம் சுந்தர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அனிருத்தா நல்லா பண்ணுவார். ஸோ பாலச்சந்திரன், சீதாராம் ஸோ நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. சத்ருவேத் நல்ல சாய்ஸு. நிதிஷ் ராஜகோபால் சூப்பர் சாய்ஸு. முகமது, விவேக், ஹரிஸ்குமார், சரவணன். ஸோ சரவணன் இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கலாம். பட் கண்டிப்பாக நல்ல பவுலர், இதில் டவுட்டே கிடையாது. 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு தெரில. ஆனால் பேட்டிங்லேயும் பேக்கெண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார். இதெல்லாமே இருக்குது. ஸோ பவுலிங்கில் ஒரு சில ஓவர் குறைவாக வீச வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் யோசிக்கிறேன் எடுக்கிறதுக்கு. சன்னி சந்து இந்த போட்டியில் கொஞ்சம் யோசிங்க. டே மேட்ச்லாம் பட் நைட் மேட்ச்சில் நல்ல எபிலிட்டி கொடுத்து வீச முடியும். அஸ்வின் நல்ல சாய்ஸு. அஜித் ராம் டீசெண்டான சாய்ஸு. குர்ஜப்னீத் எண்டோர் வீசனால கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. பொய்யாமொழி சூப்பர் சாய்ஸ். புத்தூர் விக்னேஷ், கார்த்திக், மணிகண்டன், மெய்யப்பன் இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது டே மேட்ச்சு கொஞ்சம் பேட்டர் சைடுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கலாம். ராம் அரவிந்தெல்லாம் பெருசாக யோசிக்கல அப்படின்னா புத்தூர் விக்னேஷை யோசிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற பேட்டரில் அனிருத்தனை யோசிக்கல, ராஜகோபால் யோசிக்கலாம். ராஜகோபால் யோசிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் டஃப். அனிருத்துமே பெரிய இன்னிங்ஸு. ஹரி நிசாந்த் பவுல் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது கொஞ்சம் டஃப்பான விஷயமாக பார்க்குறேன். பட் கண்டிப்பாக கார்த்திக் மெய்யப்பனை மிஸ் பண்ணது கொஞ்சம் ஹாஸாக இருக்கலாம். மெயின் பண்ணிக்கங்க. ஹரி நிசாந்த் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பேஸில் பெருசாக பண்ணாலும் நல்லா கேப்டன் அவரை ட்ரை பண்ணலாம். முகமது வைஸ் கேப்டன். இது டிஃபால்ட்டாக நிறைய பேர் பிக் பண்ணுற சாய்ஸ் தான். பட் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.